தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இப்போ ஹர்மூஸ் வாய்க்காலாம் மூடிட்டாங்க. இப்போ எண்ணெய் வாங்குறதுல ஆப்பு விழுந்துச்சு. அப்போ அமெரிக்கா உதவுது. நம்மகிட்ட அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்ட ஒரு தம்பி கஷ்டப்படக்கூடாது. ரஷ்யா இன்னும் ஆயில் தர்றேன்னு சொல்லவே இல்லையே. நீங்களாம் வாங்குறோன்றீங்க. அவன் வாங்க சொன்னான்றீங்க, இவன் வாங்க சொன்னான். அவன் முதல்ல தரணுமே. திருப்பி அவன் காலில் போய் விழுவீங்க. இது போக அமெரிக்கா இன்னொரு வேலையை பார்த்து விட்ருக்கான். என்னென்னா, வேணே நம்மளுக்கு ஈரானுக்கு சண்டை இழுத்து விடணும், ஈரான் நம்மை தாக்க வேண்டும். இப்போ ஈரான் வந்து யாரெல்லாம் அமெரிக்கா சப்போர்ட்டர், அமெரிக்கா கைக்கூலியோ அவர்களை பூரா ஈரான் தாக்கிட்டு இருக்கு. இதில் மத்தியஸ்தமனம் போகிறது கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்களா சார்? இல்லை, அது யாருன்னு இன்னும், ஏன்னா கத்தாரே போட்டு அடித்ததுக்கப்புறம் யாரை எடுத்து வைப்பா? சைனா தான் எடுத்து வைக்கணும். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. இஸ்ரேல் ஈரான் இந்த போருக்கு மத்தியில் இந்தியாவுக்கு 30 நாட்கள் நாங்கள் அனுமதி தரோம், நீங்கள் வந்து எரிபொருள் தேவைக்காக வந்து நீங்கள் ரஷ்யாக்கிட்டேருந்து இறக்குமதி பண்ணலாம் அப்படின்றத வந்து அமெரிக்கா வந்து இப்போ இந்தியாவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு பல்வேறு தரப்புகளிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி வந்து அமெரிக்கா வந்து நிர்ணயம் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை வந்து கொண்டு வந்து விட்டுருக்காரு பிரதமர் அப்படின்றது வந்து பல்வேறு தரப்புலேருந்து விமர்சனமாக வந்துட்டுருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது நீங்கள் அதை தப்பாக பார்க்க முடியுது. சாவர்கருடைய ஸ்டைல் இது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. மகாத்மா காந்திக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதே மாதிரி சாவர்கருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த நம்முடைய மாவீரன், சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸுக்கு அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் டீல் பண்ணுவாங்க. அதனால் ஜியை பொறுத்தளவு ஜி ஒரு ஸ்டைலில் டீல் பண்ணுறாரு. அப்படிதான் நான் பார்க்க முடியும். அவர் வந்து எப்படின்னா ஒரு இஸ்ரேலில் தந்தையாக ஏற்றுக்கிட்டார். அப்படி இருக்கும்போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான் வந்து வேறு இன்னொருத்தனை இப்போ குடும்பத்தை குலைக்கிற வேலையை பண்ண மாட்டான், எவனா அழிக்கிற வேலையை பண்ண மாட்டான், எவனா கவுக்கிற வேலையை பண்ண மாட்டான். அதை பண்ணக்கூடியது வந்து இஸ்ரேல் தான். அதனால் அவன்கிட்டே போய் அப்பான்ட்டோம்னா அவனை டச் பண்ண மாட்டான்னு போனார். அது ஒரு வகைக்கு வந்து நல்லதாக முடிஞ்சு. அப்போ அதுக்கப்புறம் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இப்போ ஹர்மூஸ் வாய்க்காலாம் மூடிட்டாங்க. மூணுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ எண்ணெய் வாங்குறதுல ஆப்பு விழுந்துருச்சு. அப்போ அமெரிக்கா உதவுது. நம்மகிட்ட அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்ட ஒரு தம்பி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னா, கூப்பிட்டு சொல்லுது, சரி கொஞ்சம் நாளைக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க, புரியுதா, ரஷ்யாவில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவு போடுறாங்க. நான் வல்லரசு தானே ஒரு ஆள், வல்லரசு கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கிறது தப்பா அப்படின்னா பலரும் கேள்விப்பாங்க. சங்கிகள்லாம் அப்படி தான் அதாவது சங்கிகள்னு நம்ம சொன்னோம்னா தப்பாக நினைப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் ஆளுங்கட்சி அதை தானே சொல்லும். இப்போ என்ன தப்பு நடந்துச்சு? ஏதாவது தப்பு நடந்துச்சா? பட் இந்தியாவுடைய ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி என்ன, இது வந்து இந்தியா யார்கிட்ட வாங்கணும் யாருக்கிட்ட வாங்கக்கூடாதுன்றதை வந்து இன்னொரு நாடு வந்து முடிவெடுக்கிறான்றதை வந்து, அதாவது எப்படி அப்படின்னா, அது சொன்னோம்னா அசிங்கமாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ வந்து ஒரு 2 விதமான டீலிங் பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பெண் இருக்குது, ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு அந்த பெண்ணுக்கு அப்படிங்கும்போது, என்னம்மா ஆயிடுச்சு, என்ன குறைஞ்சி போச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு உனக்கு, இதனால் ஏதாவது பிரச்சனை ஆச்சா? இல்லை விடுமா, ஏதோ நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. நீ வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு பெண்ணை நீ செய்யலாம், உன்னை பழி வாங்காமல் விட மாட்டோம்னு சொல்லி வாழ்நாள் பூரா வந்து அவன் போராடி அவனை சிறையில் வைக்கணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். 2 குரூப்புக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது இப்படி முடிவெடுக்கிற ஆட்கள் இருப்பாங்க, அப்படி எடுக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்களுக்கு இது சாதாரணமாக தெரியும், இப்படி எடுக்கிறவங்களுக்கு அது சாதாரணமாக தெரியும். பட் இது ஒரு தற்காலிக நடவடிக்கை தான் சார். இப்போ ரஷ்யா கிட்டேருந்து போய் நம்ம ஆயில் வாங்குறோம், மீண்டும் ஒரு நிலைமை சீரானதுக்கப்புறம் ரஷ்யா இன்னும் ஆயில் தர்றேன்னு சொல்லவே இல்லையே. நீங்களாம் வாங்குறோன்றீங்க, அவன் வாங்க சொன்னான்றீங்க, இவன் வாங்க சொன்னான். அவன் முதல்ல தரணுமே. திருப்பி அவன் காலில் போய் விழுவீங்க. விழுந்தாலும் 1 மாதத்துக்கு எப்படி தருவான்? புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இதில் வச்சு என்ன காட்டுது அப்படின்னா, டோட்டலாக இவங்க அமெரிக்கா அடிமை ஆகிட்டாங்க, அமெரிக்கா தான் இந்தியாவை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்றத இது காட்டுதுன்றது தெல்ல தெளிவாக வருது. ஸோ இப்போ தாண்டி ஹர்மஸ் நீரிணையை மூடிட்டாங்க. இப்போது இந்தியா எரிபொருள் தட்டுப்பாடு வருமா? ஏன்னா கத்தார் வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இந்த எரிபொருள் உற்பத்தியை வந்து நிறுத்துகிறோம், நேச்சுரல் கேஸ் வந்து நாங்கள் வந்து உற்பத்தியை வந்து நிறுத்துகிறோம் இந்த தாக்குதல்னாலும் சொல்லிட்டாங்க. கெயிலும் வந்து அதை தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்துன்ட்டு. ஆனால் இங்கே மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு, 75 நாட்களுக்கு தேவையான இருப்பு வந்து இந்தியாகிட்ட இருக்குது அப்படின்றாரு. எப்போவுமே 3 மாதத்துக்கு தேவையான இருப்பு எப்போயுமே வச்சுருப்பாங்க. எதுவுமே வரலைன்னா கூட 90 நாளைக்கு இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலேயுமே இருக்கும், ஒன்றும் பெரிய இதெல்லாம் வராது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யார்கிட்ட என்ன வாங்க போகிறான்றது தான் பிரச்சனை. இப்போ ஹர்மூஸ் வாய்க்காலை எப்போ திறந்து விடுவான்ற ஒரு விஷயம் இருக்குது. அவன் அடைச்சிட்டான். இப்போ வந்து அவனுக்கு வந்து ஆணித்தரமாக ஒரு விஷயம் தெரியும், இந்தியா வந்து
இஸ்ரேலோட குடும்பம் அப்படின்னு. ஏன்னா இஸ்ரேல் தான் இந்தியாவுக்கு அப்பான்றது ஜி சொல்லிட்டாரு. ஓ அவர் மகனா நீ அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அவன் என்ன செய்யணுமோ அதை செய்வான். அப்போ அப்பா இவரை காப்பாற்றுவாரா என்னன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்பாவோட அப்பா அங்கே இருக்கார் இன்னொருத்தர் அவர் காப்பாற்றுவாரா? இப்போ அவர் தான் உத்தரவிட்டிருக்காரு, ஒரு மாதத்துக்கு வாங்கிக்கோங்க தம்பி அப்படின்னு, வெளிக்கடையில் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இந்தியாவில் மட்டும் இருக்குமா? இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸும் வந்து எல்லா இடத்துக்கும், சைனாலேருந்து எல்லா இடத்துக்கும் இருக்கும். எல்லா இதுவும் எல்லாருக்குமே எரிபொருள் தட்டுப்பாடு வர வாய்ப்பு. யூரோப்புக்கு தான் அதிகமாக வரும். யூரோப்புக்கு அடிப்படை தேவை. நீங்கள் கூட கார், டீசல், பெட்ரோல் கிடைக்கலன்னா நிறுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலம் ஆரம்பிச்சதுன்னா கேஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஹீட்ரு கேஸில் தான் ஒர்க் ஆகும். புரியுதா உங்களுக்கு? பல வீட்டில் வந்து உங்களுக்கு வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே கேஸ் தான் யூஸ் ஆகும். அப்போ அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். உலகம் பூரா சைனாவுக்கும் பாதிப்பு ஏற்படும். அதனால் இப்போ சைனா வந்து ஈரானோட பேசுகிறான். சைனா கப்பலுக்கு தனியாக ப்ரொடெக்ஷன் போட்டு அவன் போய் கூட்டு வந்துடுவான் அவன் கப்பலை. சைனாவை தவிர வேறு எந்த நாட்டு கப்பலுக்கும் அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை ஹர்முஸில். ஸோ அதனால் சைனா தப்பிச்சிடுவான், பேசி முடிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு தான் ஆப்பு. இது போக அமெரிக்கா இன்னொரு வேலையை பார்த்து விட்ருக்கான். என்னென்னா வேணே நம்மளுக்கு ஈரானுக்கு சண்டை இழுத்து விடணும், ஈரான் நம்மை தாக்க வேண்டும். இப்போ ஈரான் வந்து யாரெல்லாம் அமெரிக்கா சப்போர்ட்டர், அமெரிக்கா கைக்கூலியோ அவர்களை பூரா ஈரான் தாக்கிட்டு இருக்கு. துபாய், பஹ்ரைன், குவைத்து, அப்புறம் இது சவுதி அரேபியா, கட்டார் எல்லாத்தையுமே தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ யூஎஸ் பேஸை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி, சவுதியில் இருக்க ஆயில் ரிஃபைனரிஸ் வந்து இவன் தாக்குனான்றாங்க. ஏன்னா இஸ்ரேலை சொல்கிறாங்க, அது கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து அஜர்பைஜான் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்தியாவையும் உள்ளே இழுத்து விடுறதுக்கு பிளான். இப்போ இந்தியா அழைத்து வந்த ஈரான் கப்பலை நீர்மூழ்கியை வச்சு அடிச்சிட்டாங்க. இது இந்திய எல்லை பகுதியில் வச்சு. இது எதுக்கு அமெரிக்கா செய்கிறான்? ஏன் இன்னும் கொஞ்சம் போக விட்டு அடிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் போக விட்டு அடிச்சிருக்கலாம், இன்டர்நேஷ்னல் பார்டரை தாண்டி அவன் ஏரியாவுக்குள்ளே போக விட்டு அடிச்சிருக்கலாம். இந்தியாவுடைய ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கு வந்தவொடனே நம்ம ஊர்லேயே வச்சு போட்டு தள்ளியிருக்காங்க. அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னா, அப்போ வந்து ஈரான் டென்ஷன் ஆகி இந்தியா மேலே தாக்குதல் நடத்தினா இந்தியா பதிலடி கொடுக்கும்போது இவன் ஒதுங்கிடுவான். அந்த நாய்ங்க பூரா ஓடிடும். நம்ம செலவு பண்ணி நம்ம ஆயுதத்தை வச்சு சண்டை போட்டு நம்மளும் நாசமாக போயிடுவோம், ஈரான் நாசமாக போயிடுவான். இதுதான் அவனோட பிளான். அதுக்கு தான் வந்து ஈரான் கப்பலை அடித்தது. இந்த விவகாரத்தில் ஒரு பாதுகாப்பு சார்ந்து இன்னும் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு, ஏன்னா சம்பவம் நடந்து 2 நாட்கள் 3 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் இந்தியன் சைட்லேருந்தோ டிஃபென்ஸ் சைடில் எப்போவுமே இந்தியன் டிஃபென்ஸ் சைடில் எதுவுமே சொல்ல மாட்டாங்களே. ஒரு வாரம் 10 நாள் இப்போ அவர் செத்து போயிட்டார், ஒரு வாரம் கழிச்சு தானே போய் நோட்டில் எழுதியிருக்காங்க, ஐயோ செத்துட்டாரா பாவம் அப்படின்னு. மெதுவாக தான் பண்ணுவாங்க. இந்த விவகாரத்தில் இப்போ இன்னைக்கு 2வதாக ஒரு கப்பல் வந்திருக்கு. அதை வந்து இலங்கை வந்து அனுமதிச்சு இப்போ அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணி, இப்போ இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் கூட 2வது கப்பல், முதல் கப்பல் சார். இன்னைக்கு இன்னொரு கப்பல் வந்து எரிபொருள் தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு இலங்கை கடல் எல்லைக்குள்ளே ஈரான் கப்பல் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து இலங்கையை வந்து ரெஸ்கியூ பண்ணி அங்கே அவங்க தான் வந்து பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்க சமயத்தில் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனும் இலங்கை தான் பண்ணுறாங்க. இலங்கை அதிபர் அனுராக் குமார் திஸ்நாயக்கே ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து அணிசேரா கொள்கையில் தான் இருக்கோம், நாங்கள் வந்து எந்த நாட்டுக்கும் வந்து ஆதரவு கிடையாது, இது வந்து எங்களுடைய கடமை, எங்கள் ஒரு நாட்டு எல்லைக்குள் நடந்திருக்கனால நாங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணுறோன்ட்டு. அப்படி இருக்கும்போது அணிசேரா கொள்கைன்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இந்தியாவால் ஏன் முடியலன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது நீங்கள் வித்தியாசம் கேட்குறது வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவை சொல்ல மாணவக்க ரோசம் இருக்கிற ஒரு பக்கம், மாணவக்க ரோசத்தை ஊற்றம் ஒரு இது இருக்கும். சரி, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறேன்ற பற்றி அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லை சார், நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனங்களை வைக்கிறத தாண்டி இங்கே எக்ஸ்டர்னல் அஃபேர் பாலிசிஸ், டிப்ளமேட்ஸ்ன்றதை வந்து நிறைய இவர்கள் தான் அப்பாவை தத்தெடுத்துட்டு நீங்கள் ஒருத்தனை வந்து போய் அப்பான்ற அளவுக்கு சொல்லிட்டீங்க. அப்படிங்கும்போது எப்படி மித்த நீங்கள் பாலிசி டிசிஷன்லாம் எடுக்க முடியும்? அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தானே கேட்பீங்க. புரியுதா? இப்போ நீங்களாம் நானும் ஒரு முடிவு எடுக்கிறோம், திடீர்னு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு தம்பி வேணாம் தம்பின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரிங்கப்பா அப்படின்னு விட்டுருவீங்க. நானும் அப்படி தானே பண்ணுவேன். அப்போ அப்பா ஒருத்தர் தட்டு எடுத்துட்டிங்கன்னா அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பாங்க. அப்பாவோட அப்பாலாம் சொல்கிறத கேட்பாங்க. அதுதானே நியாயம். ஆனால் இப்போது காங்கிரஸ் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் கார்கே 3 கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு பிரதமருக்கு. இந்த கப்பல் தாக்கப்பட்ட விவகாரத்தில் உங்கள் பதில் என்ன? அதே போல் வளைகுடா நாடுகளில் தங்கியிருக்கக்கூடிய இந்தியர்களுடைய பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய போகிறீங்க? மற்ற நாடுகளாக வந்து ஏதாச்சும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இன்னும் நீங்கள் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ற முதற்கொண்டு எதுவுமே கண்டக்ட் பண்ணாமல் இருக்கீங்க. அதை தாண்டி நிறைய மாலுமிகள், எண்ணெய் கப்பல்கள் செய்யக்கூடிய நிறைய மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஹார்மோஸ் நீரில் இருக்கக்கூடிய கப்பல்களை நிறைய இந்தியர்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியும் இந்தியா இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்காங்கன்றது வந்து கார்கே ஒரு கேள்வியாக முன்வைக்கிறாரு. ஸோ என்ன பண்ண? அப்பாட்ட கேட்டு சொல்லுவாங்க.
அப்பாட்ட கேட்டு முடிவு பண்ணுவாங்க. அது கார்கே அவசரப்படக்கூடாது. என்னென்ன முடிவு பண்ணுவாங்க. என்ன இன்னும் காலம் தாழ்தில்ல. பொதுமக்கள் மீது குண்டு போடப்படல. ஈரான் எந்த பொதுமக்களையும் தாக்கல. வேலைக்கு வந்தவங்கள தாக்கல. அது பணக்காரர்களையும் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய பாம் ஜமேரா போன்ற பட்டாடோப குடியிருப்புகளை தாக்கியிருக்கு. அமெரிக்காவுக்கு கைக்கூலியாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படக்கூடிய குவைத்து, கத்தார் போன்ற நாடுகள் மீது தாக்குதல். அதுவும் அந்த நாடுகளுடைய இராணுவ நிலைகள்லேயும் ஏர்போர்ட்லேயும் தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் மீது இன்னும் தாக்குதல் நடத்தலை. மக்கள்லாம் சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் ஒரு போர் பதற்றம் இருக்கும். ஆனால் இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு மக்களை காப்பாற்றுறதுக்கு இப்போல்லாம் தனி நம்பர்லாம் போட்டு எம்பசி அதெல்லாம் வச்சுருக்கு. இப்போ ஏதாவது போர் நிறுத்தம் வரும் இடையில. இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது சரன்னு ஃப்ளைட்டில் போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் தாக்குதல்கள் வந்து இப்போ நீங்களே கூட உங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, தாக்குதல் வந்து ஈரான் வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய மிசைல்ஸ்லாம் வந்து இன்னும் அதிகப்படுத்த தான் செய்வான். அப்புறம் ஒன்றும் அதிகப்படுத்தி தான் இருப்பான். இவங்க மேலே இருக்கிற தாக்குதலில் முடிஞ்சிச்சு. இப்போ துபாயில் நேற்று பயங்கரமான தாக்குதல். அதேமாதிரி டெல் அவீவில் மிகப்பெரிய தாக்குதலை நேற்று இரவு ஈரான் மேற்கொண்டிருக்கு. பாலிஸ்டிக் மிசைல்லாம் வச்சு அடிச்சிருக்கு. அது 6 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி போய் இஸ்ரேலில் விழுந்து இஸ்ரேலை பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்க தலைவரை கொண்டுட்டாங்கன்றப்ப அது அவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை. அவங்க தலைவரை கொண்டா அவங்க எப்படி விடுவாங்க? அவர்கள் யார் அதுக்கு காரணமோ அவனை தாக்கிட்டு தான் இருப்பாங்க. யாரெல்லாம் அதை காட்டி கொடுக்குறான், உதவி பண்ணுறான்னா அவனை தாக்குறான். அது அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. விட மாட்டாங்க ஈரான். ஸோ நீங்கள் நீங்கள் அதே மாதிரி கூடுதலாக ஒன்று சொல்லியிருந்தீங்க, சீனாவும் ரஷ்யாவும் பேக்கப் பண்ணுறாங்க ஈரானை ஒரு டெக்னாலஜி. இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் சரி வியாபாரம் பண்ண தான் செய்வாங்க. இப்போ ஈரான் நிற்கட்டாக இருக்குன்னா ஒன்றே ரஷ்யா இறங்கி வந்து ஈரானுக்காக நெஞ்ச நிமித்தி நிற்காது. எவனும் நிற்க மாட்டான். என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுதங்கள் கொடுப்பாங்க, காசு வாங்கிட்டு. அது ஒரு வியாபாரம் தான். காசு வாங்கிட்டு ஆயுதங்கள் கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. இவன் அதை வச்சு அடிப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி ஃபுல்லாக ரஷ்யாவும் சைனாவும் தான் யாருக்கு கொடுத்துருக்கு, ஈரானுக்கு. இல்லைன்னா இதை ஏவவே முடியாது. இதை மிசைல்ஸ் எல்லாம் ஏவ முடியாது. ரேடார் எல்லாமே அவங்க தான் பேக்கப் பண்ணுறாங்க. அது அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட். அது அமெரிக்காவும் கேட்க முடியாது. ஆனால் நேரடியாக களத்தில் இறங்க மாட்டாங்க. சில விஷயங்களுக்கு வந்து உக்ரைன் வந்து உதவி கேட்டிருக்காங்க அமெரிக்கான்னு சொல்லி உக்ரைன் அதிபர் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சார். அங்கே என்ன பக்கத்தில் தானே இருக்குது. அந்த பக்கமாக ஏதாவது இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அமெரிக்கன்ஸுக்கு பொறுத்தவரை காசு தரேன், நீ கூலிப்படையாக வேலை பாருன்றதான். அவன் ஆட்கள் சேர்த்தான்னா ட்ரம்ப் ஓட விரட்டிடுவான் ஊருக்குள்ளே. இப்போயே பயங்கர பிரச்சனையாக இருக்குது. நம்ம மக்கள் ஏன் போய் அங்கே போய் சாகணும்னு சொல்லி நேற்று கூட ஒருத்தர் போராட்டம் பண்ணி பெரிய அளவில் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதனால் என்னென்னா ட்ரம்ப்பை வந்து ஒழிச்சு கட்டிடுவாங்க. அவன் மக்கள் இன்னும் செத்தாங்கண்ணா, அவங்க போர் வீரர்கள். அதனால் கூலிப்படை உக்ரைன் மாதிரி சண்டை நடக்கிறனால எனக்கு கொஞ்சம் சண்டை போட்டு உனக்கு காசு தரேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. ஈரான் மீது தரைவழி தாக்குதலுக்கு அதெல்லாம் அமெரிக்கா போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. தரைவழி தாக்குதல் லூஸாக பிடிச்சிட்டு போய் அடி வாங்கி சாகிறதுக்கு தரைவழி தாக்குதல்லாம் போக மாட்டாங்க. போனால் ஏன்னா பெரிய அளவில் சேதம் வரும் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு. அதை வந்து அமெரிக்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ட்ரம்ப்பை கவுத்தி விட்ருவாங்க. அதனால் ட்ரம்ப் அந்த மாதிரிலாம் இருங்க ஆளே போகாமல் எங்கிட்ட வந்து கல்லெடுத்து தெரிஞ்சுட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. ஏவுகணை வீசுவாங்க, இது பண்ணுவாங்க. விமானத்தில் போய் தாக்குதல் நடத்துகிறதே குறைச்சிட்டாங்க. ஏன்னா ஃப்ளைட் அட்டாக் பண்ணால் அவன் பைலட் இறந்துடுவான், கூட பைலட் இறந்துடுவான், ஃப்ளைட்டும் போயிடும்ன்றக்கால அதுவே கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபுல்லாக ஏவுகணையை வச்சு ஏவி தான் இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இஸ்ரேல் மக்களை பலி கொடுக்குறான். இஸ்ரேல்லேருந்து போச்சுன்னா ஈரான் இஸ்ரேலில் தான் அடிக்கும். இஸ்ரேல் மக்களுக்கு தான் அது கேடு, அமெரிக்க மக்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சி. ஏன்னா அமெரிக்கா ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால எப்படியா இருந்தாலும் ஈரான் இஸ்ரேலை போட்டு தான் பொழப்பான். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் அடியாளாக இருந்து எனக்கு எல்லாம் பண்ணு, உனக்கு இடிஞ்சு போகிற பில்டிங்லாம் நான் கட்டி கொடுத்துட்றேன், சாகிறவனா அப்படியே போச்சிரு, நீ வந்து சண்டை போடு, நான் உனக்கு பேக்கப் பண்ணி எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்றது தான் ட்ரம்ப்போட. அப்போ எல்லாம் சண்டை முடிஞ்சிச்சுன்னா பெரிய அமௌண்ட் நான் மாட்டே போடுவோம், அதில் உனக்கு ஒரு பங்கு தரேன்றது தான் இந்த இப்போ சண்டை போட்டுட்ருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப் இந்த ஈரான் போர் தொடர்ந்துருந்தாலும் அடுத்து வந்து கியூபா எங்களுடைய அடுத்த இலக்கை வந்து கியூபாவில் செருப்படி வாங்கணும்னு எழுதியிருந்தால் யாரால் தடுக்க முடியுன்றது தான். இது வந்து என்னென்னா சர்வதேச சட்டங்களை மீறி ஏதாவது ட்ரம்ப் செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக கொடூரமான செயல். இப்போ இந்தியா வந்து இறங்கி போயிருக்கு அப்படின்னா இந்தியாவை எங்கே லாக் பண்ணணும், இந்திய தலைவர்களை எங்கே லாக் பண்ணணும்னு பண்ணி வச்சுருக்காங்க. இவரெல்லாம் அடிமையாக அப்பான்ட்டாங்க. அப்போ சின்ன சின்ன நாடு என்ன பண்ண முடியும்? கியூபா போன்ற நாடுகள், வெனிசுலா போன்ற நாடுகளில் உள்ளே போகிறான், அவன் மக்களை மீறி ஒரு தலைவனை தூக்கிட்டு வந்து அடைச்சி போடுறான் அவன் ஜெயிலில். அப்படின்னா இது வந்து மன்னராட்சி காலம் மாதிரி தானே. மன்னர்கள் தான் போருக்கு போவான், அந்த நாட்டு மன்னனை கொண்டு வந்து பாதாள சிறையில் அடைச்சி வச்சுருவான், கேட்குறதுக்கு ஆள் இருக்காது, அந்த ராணியும் தூக்கிட்டு வந்துடுவாங்க இவங்க யூஸுக்கு. ஸோ அப்போ இது மன்னராட்சி மாதிரி தானே.
இவ்வளோ தூரம் வந்து நவீனங்கள் வந்து எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரம்ப் WHO ஒழிச்சது ஓகே தான். ஐநாவெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நான் தாண்டா எல்லாமே பண்ணுவேன், நீ எவன்டா கேட்குறதுன்னு போகும்போது அது அழிவை நோக்கி தான் அவங்க போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த அழிவு சீக்கிரமே நெருங்கிருச்சு. ஆனால் இது நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு போர் நடந்துட்டு இருக்கும்போது சார் இப்போது ஒரு கணக்கு சொல்லியிருந்தீங்க. இஸ்ரேலில் போருக்கு கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 27,000 கோடி ரூபா செலவாகுது. அதே போல் யுஎஸுக்கும் வந்து இந்த போர்னால பயங்கரமான மில்லியன் கணக்கில் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்ற சொல்லும்போது, இது எந்த விதமான எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து 27,000 கோடிலாம் கிடையாது. அவர்களுக்கு பெரிய லாஸு. அமெரிக்கா வந்து அந்த ஒரு நாளில் 8,000 கோடி செலவு பண்ணதா அங்கே உள்ள ஆடிட் செக்ரட்டரி வந்து சொல்லியிருந்தார். அந்த 24 ஹவர்ஸில் ஆயிரக்கணக்கான கோடி செலவாச்சு. ஒரே நாளில் 8,000 கோடி. போர் ஆரம்பித்த நாள்லேயே எந்த தாக்குதலும் நடத்தாமல் சின்ன சின்ன வேலைகள் பார்த்ததுக்கே 8,000 கோடி ரூபா அமெரிக்காவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 கோடிக்கு மேலே இழப்பு. இது பெரிய இழப்பு இது. அதேமாதிரி இஸ்ரேலுக்கு இதுவரைக்கும் ஒரு 25,000 கோடியிலேருந்து 50,000 கோடி இழப்பு வந்துடும். ஏன்னா அவர்கள் கட்டடங்கள்லாம் தரைமட்டம் ஆயிடுச்சு, இராணுவ நிலைகள் தாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மொசாத்தோட ஆஃபீஸ் ஒன்று அவுட்டரில் வச்சுருந்தாங்க. டெல்லவிவ் அவுட்டரில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டு மாதிரி ஒரு ஆஃபீஸ் மாதிரி பில்டிங்காக இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி சிப்காட்டில் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் வச்சு உள்ளுக்குள்ளே ஆஃபீஸ் ஆக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒட்டு மொத்தமாக அழிச்சிருச்சு. நெதன்யாகு அலுவலகம் கூட தாக்கப்பட்டு அது நெதன்யாகு பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தை அடிச்சிருக்காங்க, ஸ்டார் ஹோட்டல் அடிச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டலை சின்னாபின்னம் ஆக்கி விட்டாங்க. இப்போல்லாம் அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங்கில் வந்தா எப்படி ஒரு நிலையை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாலஸ்தீனத்துக்கு ஏற்படுத்தி அந்த நாட்டை வந்து சின்னாபின்னம் ஆக்கினாங்களோ அந்த நிலைமை இப்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்குது. அங்கேருந்து அந்த தகவல்லாம் வராது. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தகவல் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே உள்ள பேப்பரில் டிவியில் எதையுமே தான் தோற்று விட்டதையும் அடி வாங்கினதையும் அவன் காட்டவே மாட்டான். சோசியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோஸு, அல்ஜசீராவில் வரக்கூடிய வீடியோஸு இதுதான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அங்கே என்ன நிலமை இருக்குன்றது அதை பார்த்தாலே தெளிவாக இவ்வளோ அடி வாங்கியிருக்காங்களா மரண அடின்றது இப்போ தான் தெரியும். அப்போ தான் தெரியும். சார் இப்போது இது இஸ்ரேல்லையும் அமெரிக்காவிலையும் இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா இது இன்டர்னலாக அந்த நாட்டுக்குள்ளே ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்து உண்டு பண்ணாது. ஏன்னா மக்கள் வந்து ஆல்ரெடி இஸ்ரேலில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. யூஎஸும் வந்து உள்நாட்டில் வந்து நிறையா போராட்டங்கள் அடிச்சிருக்கு இன்டர்னலாக பொருளாதாரம் சார்ந்துன்னு இருக்கும்போது இது அடுத்த கட்டத்துக்கு எந்த லெவலில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? நான் இப்போ இதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாயிரும். முதல்ல இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அமெரிக்கா நீண்ட 3 மாதமாகவே ஒரு பிளான் பண்ணுது. 3 மாதமாக இல்லை, பல வருடங்களாக போட்ட பிளான்னு. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அதை வேகப்படுத்துகிறாங்க. என்னென்னா முதல்ல வெனிசூலாவில் தான் உலகத்திலே அதிக எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு. சவுதிலாம் கிடையாது. சவுதி தான் இப்போ நம்பர் 1 இருக்குல்ல. வேர்ல்டு 5வது கம்பெனி தான் அராம்கோ. இப்போ அதுவும் தாக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம். இதை விட டாப்பில் இருக்கிறது தான் வெனிசூலாவில் எண்ணெய் கொட்டி சவுதியை விட அதிகப்படியான ப்ரொடக்ஷன் அங்கே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதை ஆட்டையை போடுறதுக்கு தான் ஒரு பிளான் சிஏஏ பண்ணுறான். என்னென்னா இந்த நாட்டை தூக்கிட்டோன்னா இந்த எண்ணெயை பூரா பிரித்து மேய்ஞ்சி விற்றுடலாம், பல லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் பல ஆண்டுகளுக்கு அப்படின்னு பிளான் போடுறாங்க. அதுக்கான இதெல்லாம் பண்ணாங்க. எதுவுமே நடக்கலை. மக்களை மாற்ற முடியல. உடனே கஞ்சா விற்கிறான், ப்ரௌன் சுகர் விற்கிறான்னு சொல்லி ஒரு பழியை போட்டு அங்கே ட்ரக் மாஃபியா எல்லா ஊர்லேயும் தான் இருக்கேன். அமெரிக்காவில் இல்லையா, மெக்சிகோவில் இல்லையா, எங்கே இல்லை, இந்தியாவில் இல்லையா, எல்லா இடத்துலையும் தான் இருக்கு. இப்போ அதை வச்சு ஒரு நாட்டு மேலே எப்படி நீ போர் தொடுப்ப அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த எண்ணெய் ஆட்டையை போடணும்னு முதல்ல பிளான் பண்ணி எல்லாம் காய் நகர்த்தி சைனாவோட பேச்சுவார்த்தை நடத்தி நீ இந்த பக்கம் வராத, இது எங்கள் ஏரியா, நாங்கள் பார்த்துக்குறோம், தாய்வான் பக்கம் நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு எல்லா லாபிலாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி மதுரோவை காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் மதுரோவையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து எண்ணெய் கிணற பூரா கேப்சர் பண்ணி வச்சிட்டான். வச்சதுக்கப்புறம் இந்த எண்ணெய் எங்கே விற்கிறது அப்படின்னோடனே இளிச்சவாயம் இருக்கான்னு புரியணும். அப்போ இந்தியா இருக்குது. சரி, இந்தியா என்ன பண்ணுறேன்னா அவங்கள இப்போ ஃபைலில் தூக்கி போடு, எப்ஸ்டின் ஃபைலில் தூக்கி போட்டு மிரட்டி கூப்பிடு, வரானான்னு பார்ப்போம், லாச்சியை கழிச்சி விட்ருவோன்ற மாதிரி இறங்கினாங்க. இறங்கி மடக்கி நம்மளை வந்து 40% போட்டதை குறைச்சி 18% ஆக்கி விட்டு நீ வா, ஏன்டா தான் என்ன வாங்கணும், ரஷ்யாவில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் பிடிச்சிட்டான். பெரிய கஸ்டமர். இல்லைன்னா அவனை தொலைச்சி கட்டிடுவேன். இந்த பெரிய கஸ்டமர் பிடிச்சா இன்னும் சில கஸ்டமர்லாம் பிடிச்சிட்டான். பிடிச்சா இப்போ இந்த கடையில் எப்படி வியாபாரம் நடக்கும்? ஏற்கனவே சரவணா ஸ்டோர் இருக்குது, ஏற்கனவே சென்னை சில்ஸ் இருக்குது. புதுசாக ஆரம்பிக்கிற கடைக்கு வியாபாரம் பண்ணால் அவங்க 2 பேரையும் மூட வைக்கணும். அதுக்கு தான் இந்த போர். இப்போ வந்து ஈரானை போட்டு அடிச்சிங்க அப்படின்னா ஈரான் ஆட்டோமேட்டிக்காக முஸ்லீம் கண்ட்ரியை பூரா எதை தாக்கலாம், நம்ம பேஸை தாக்கும்போது அவங்களுக்குள்ளே பல சண்டைகள் வரும்போது என்ன வியாபாரம் அவங்களுக்கு பாதிக்கப்படும். அப்போ நீ ஏன்ட்ட வாங்கிக்க, நம்ம ஃப்ரீயாக இருக்குது கடல், எப்போ வேணாலும் வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பல கண்ட்ரிஸ்க்கும் அமெரிக்கா எண்ணெய் விற்கிறதுக்கு கியூபா இதிலேருந்து வெனிசுலாலேருந்து பிளான் பண்ணி தான் அந்த சண்டை இழுத்தது.
இதுக்கு வந்து என்னன்னா, இஸ்ரேல் வந்து அவனோட அடியாள் உனக்கு மாமூல் தந்துறேன், நீ அவனை போட்டு அடி. நம்ம ஹியூமன் கேட்டில் சாகிறத பற்றி நீ கவலைப்படமா. இஸ்ரேலிய மக்கள் சாகிறத பற்றி கவலை இல்லை. நீ அடி, உன் ஆளை தான் சாக போகிறான். நான் எவ்வளோ அமௌண்ட்டு உனக்கு ஒரு 10,000 கோடி உனக்கு போச்சா, 50,000 கோடி போதா, 2 லட்சம் கோடி உனக்கு தரேன். நம்ம பார்த்து பிரிச்சுக்கலாம் வியாபாரத்தில் அப்படின்னா அவனை இறக்குறான். அதுக்கு பிரதி உபகாரணமாக என் மேலே போட்டிருக்க ஊழல் வழக்கை நீங்கள் தான் என்னை காப்பாற்ற முடியும், கோர்ட்டு நெருக்குது, ஆட்சியும் கலைச்சிருவான்றப்ப ட்ரம்ப் நேராக ஃபோன் போட்டு எதிர்க்கட்சிகள்கிட்டலாம் பேசி, ஐயா அவர் தேசபக்தர், இஸ்ரேலுக்காக போராடிட்டு இருக்காரு, அவரை போய் நீங்கள் கை வச்சிங்கன்னா என்ன ஆகும், இப்போ உங்கள் தேசபக்தி என்ன ஆகும், கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருங்க, அவர் வந்து ஈரான் உங்களை அழிக்கணும்னு இருக்கேன், அவர் இருந்தால் தான் சமாளிக்க முடியும், இந்த நேரத்தில் நீங்கள் மெஜாரிட்டி இல்லாமல் வராதிங்கன்னு சொல்லி அவங்கள மண்டையை கழுவி சுப்ரீம் கோர்ட்டை கூப்பிட்டு பேசி, அவர் தேசபக்தர் மீது ஊழல் வழக்கு போடுறீங்க. சரி, அவர் ஊழலே பண்ணியிருக்கட்டும், இந்த தேசத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு, ஹமாஸை அழிச்சிருக்காருல்ல, இப்போ அவரை போய் நீங்கள் எப்படி ஜெயிலில் போடுவீங்க அப்படின்னே, ஆமாம் பேசாமல் இருங்கயா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நன்றி விசுவாசத்தை காப்பாற்றி விட்டேன். யாரை, ஊழல் வழக்கிலேருந்து நெதன்யாவை காப்பாற்றி விட்டோன்னே அவன் அடியாளாக செயல்படுறான். வச்சுட்டு இப்போ வந்து பங்கு பிரிச்சுக்குவாங்க அடித்து. இப்போ இந்த ஹார்மூஸ் வாய்க்காலை மூடினோடனே எல்லா பிஸ்னஸு க்ளோஸாக எண்ணெய் இல்லையா, இப்போ வந்து என்னென்னா இந்தியாவுக்கு என்ன ரெடி பண்ணணும்னா இப்போ தான் பிடிச்சிருக்காங்க, அதை அந்த ரூட் ரெடி பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஒரு மாதம் வெள்ளை அடிக்கிற சொல்லுவாங்க, இல்லை அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு மாதம் கழிச்சு வெள்ளையெல்லாம் அடிச்சு வைக்கிறேன் குடி வாங்கன்ற மாதிரி வெள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க இங்கே வெனிசுலாவில். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஹர்மோஸ் நீரிணையை ஈரான் மீறி மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு? ஈரான் மீறிலாம் ஒரு மண்ணாங்கடியும் பிடுங்க முடியாது. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, கப்பல் வரவனை பூரா அடிக்கிறான்னா கப்பல் முதலாளிலாம் வாடகைக்கு வர மாட்டான், புரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணால் இப்போ அதை அப்படி லாக் பண்ணிவிட்டு இவன் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவான், அவ்வளோதான். இதுக்கு இந்தியா உடந்தை. இந்தியா சரி ரைட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வருவோம். நம்ம இந்தியாவுடைய அணிசேரா கொள்கைன்னு ஒரு எக்ஸ்டர்னல் அதெல்லாம் இப்போ இல்லையே, இப்போங்கிறது அது அப்போ நீங்கள் தான் நேரு காலத்தை பேசிட்டீங்க, நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி காலத்தை பேசிக்கிட்டு, இவங்க காலம் வேறு. இவங்க அப்பாவை தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல, அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க, யார் அப்பான்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இதே அணிசாரா கொள்கையா மண்ணாங்கட்டி கொள்கையா. இறுதியாக ஒரே கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் சார். என்னன்னா, இப்போது என்னதான் ஈரான் வந்து தொடர்ச்சியாக வந்து தாக்குதலை தொடர்ந்தாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வந்து பொருளாதார ரீதியாக இப்போ அந்த போருக்காக நிறைய பணம் செலவு பண்ணாலும் ஈரான் வந்து இவ்வளோ காலம் வந்து சயின்டிஃபிக்லேயும் சரி, அதே போல் மலிவான விலையில் நிறைய ஆயுதங்களை உருவாக்குறதுலையும் சரி, அந்த ட்ரோன்ஸ் ஆகட்டும், ஏவுகணைகள் ஆகட்டும், அதில் வந்து கடுமையான ஒரு வளர்ச்சியை வந்து இதுவரைக்கும். அதாவது இப்போ என்ன இருக்குன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்ட கணக்கு என்னன்னா, எனக்கு ஒரு 10-20,000 கோடி லாஸ் ஆகும், உனக்கு 20,000 கோடி லாஸ் ஆகும். எண்ணெயில் ஒரு 2 லட்சம் கோடி விற்றோம்னா உனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துறேன், உனக்கு எல்லாம் பண்ணிக்கிறேன், ஆள் சாவான், அவனுக்கு எதாவது அமௌண்ட்டை கொடுத்து விடு. கேட்டால் தேசபக்தின்னு வடையை சுட்டு விட்டேன்னா ஈரான்காரன் நம்மளை அழிக்கிறான்னா அவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் இருப்பான் அப்படின்னு பிளான் போட்டாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்க விட 5 மடங்கு நஷ்டத்தை ஈரான் ஏற்படுத்தி விட்டுருச்சு. எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது, 5 மடங்கு நஷ்டமாகி போச்சு. நஷ்டமானவொடனே இப்போ ட்ரம்ப் பேக் அடிக்கிறான், உள்ளுக்குள்ளேயே ஆப்பு குத்துறாங்க. குத்துனோடனே அப்படி இப்படின்னு அப்படியே பவுடர் அடிச்சு அதுலேருந்து எஸ்கேப் ஆறு. நாங்கள் ஒன்றும் பண்ணல, நாங்கள் அமெரிக்க மக்கள்லாம் நேரடியாக போய் போராட மாட்டாங்க, அமெரிக்க வீரர்கள்லாம் நாங்கள் இறக்க மாதிரி ஐடியாவே இல்லை. இது சொல்கிறாரு சார், அடுத்தடுத்து யார் தலைவர்களானாலும் அவங்கள வந்து நாங்கள் குறி வச்சு அது வாய்க்கு வரதை சொல்கிறது. இதுக்கு என்ன, இது என்ன காசாக இருக்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அந்த தலைவர் எப்படி ஓன்ட்ட கேட்டு முடிவு பண்ணுவாங்க. இதில் மத்தியஸ்தம் பண்ண போகிறது கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்களா சார்? அதுக்கான இல்லை, அது யாருன்னு இன்னும், ஏன்னா கத்தாரே போட்டு அடித்ததுக்கப்புறம் யாரை எடுத்து வைப்பா, சைனா தான் எடுத்து வைக்கணும். எடுத்து அது என்ன நடக்குன்னு பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிட்டீங்க, நேரத்துக்கு நன்றி சார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. GT Holidays, South India's #1 travel brand.